ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேக் அவுட். இந்த டாப்பிக்கில் நம்ம பிஎஸ்என்எல் சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். அதே போல் இதில் நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிஎஸ்என்எல் இன்டர்நெட் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு எம்பிபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 143.1 எம்பிபிஎஸ் ஸ்பீட் டவுன்லோடும், அப்லோடு எம்பிபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 15.2 எம்பிபிஎஸ் ஸ்பீடாகவும் இருக்குது. இப்போ இந்தமாரி உங்களுடைய பிஎஸ்என்எல் சிம்லையும் இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த செட்டிங்ஸை அப்படியே சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் சிம்மை ஃபஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிக்கோங்க. அதில் ஏற்கனவே உங்களுக்கு ஏபிஎன் இருந்துச்சுன்னா அதை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஏபிஎனை க்ரியேட் பண்ணோம். நியூ ஏபிஎனில் நேமை பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல், பின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், பிஎஸ்என்எல் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. BSNL.NET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. BSNL ஸ்பேஸ் 4G, ஜீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. BSNL ஸ்பேஸ் 4G. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.com டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ரெண்டுமே ஏரியா கோட், எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷன் தேவை, எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி ஆப்ஷன் காட்டும். அதில் லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAPRCHA பின்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட், DEFAULT டிஃபால்ட், SUPL, NET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் டைப்பில் டிஃபால்ட், SUPL, நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலையும் அதே லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பிஹேவியர், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும். அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷன், அதாவது LTEலேருந்து GPRS வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. LTE, HSPAP, HSPA, HSUPA, HSDPA, UMTS, EDGE, லாஸ்ட் ஒன் GPRS. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎனை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவாக டன்னு வரும், இல்லை சில பேர் மொபைலில் மேலே இந்த மாதிரி டிக் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு டிக் மார்க் இருக்குது, நான் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் 3ஆவதாக இருக்குது, BSNL அப்படின்றது. ஸோ அந்த BSNL இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே guys, thank you for watching.